بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி பொருளையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். அதில் பக்ரா அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு இதுவரை 192 வசனங்களை முடித்துவிட்டு 193வது வசனத்தை இன்று நம்ம பார்க்க இருக்கிறோம். 193வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், வகாத்திலுஹும், இதுக்கு முந்தின வசனமும் போர் செய்வதை பற்றிய வசனமாகத்தான் இருந்தது. இதுவும் போர் செய்கிறதுக்கு அதனுடைய தொடர்ச்சி தான். வகாத்திலுஹும், அவர்கள்னா யார்? எவர்கள் சண்டைக்கு வர்றாங்களோ அவர்கள். பொதுவாக காஃபிர்கள்னு அர்த்தம் செய்யக்கூடாது. இதற்கு முந்தி யாரை பற்றி பேசப்படுதுன்னா, அல்லதீன யுகாத்திலூனக்கும், உங்களோடு போருக்கு வருகிறார்களே அவர்கள் அப்படின்னு இதற்கு முந்தைய வசனத்தில் சொல்லப்பட்டதுனால இந்த ஹும் என்பது அவர்களைத்தான் குறிக்கும். வகாத்திலுஹும், உங்களோடு போருக்கு வருபவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள். எதற்காக என்றால், ஹத்தா லா தக்கூன ஃபித்னத்துன், அந்த குழப்பம் ஏற்படாமல் இருப்பதற்காக, இல்லாமல் போவதற்காக. லா தக்கூனா இல்லாமல் ஆகாமல் இருக்கணும், ஆகக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஹத்தா லா தக்கூன, ஆகக்கூடாது. ஃபித்னத்துன், ஃபித்னா ஆகக்கூடாது, ஃபித்னா இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் அவங்களோட போர் செய்யுங்க. இந்த போருடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், ஒரு மனிதனை போய் கொல்லுவது இதனுடைய நோக்கம் கிடையாது. ஃபித்னா இருக்கக்கூடாது. ஃபித்னாண்டா என்ன? அதை அல்லாஹ் விளக்கிட்டான். எந்த ஃபித்னா உன்னால் கொலையை விட கொடியதுன்னு சொல்கிறானோ அந்த ஃபித்னா, அதாவது சொந்த ஊர் மக்களை அவங்க ஊரை விட்டு வெளியேற்றக்கூடிய ஃபித்னான்னு முன்னாடி வழங்கிட்டோம்ல, அந்த ஃபித்னாவைத்தான் இது குறிக்கிறது. ஃபித்னா இல்லாமல் போவதற்காக வேண்டி போர் செஞ்சு ஒட்டிக்கிட்டோம்னு சொன்னால் அவன் யாரையும் மிரட்டணும், நாடு கடத்தணுங்கிற அந்த சிந்தனை அவனுக்கு இல்லாமல் போயிடும். ஃபித்னாங்கிறது இருக்காது. அப்போ அந்த போர்னால் ஃபித்னா, மற்ற ஃபித்னாக்கள் ஒழியாது. போர் செஞ்சதுனால நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறதுனால சமுதாயத்தில் ஃபித்னா, குழப்பண்ண ஃபித்னான்னு என்ன? அவனை பற்றி இவன் பேசுகிறது, இவனை பற்றி அவன் பேசுகிறது, அவன் சுத்தமே எடுத்துக்கிறது, இவன் அவதூறு சொல்கிறது, கோல் சொல், அந்த ஃபித்னாக்கள் இருக்க, அதெல்லாம் ஒழியாது. எந்த ஃபித்னா ஒழிக்கிறதுக்கு போர் என்று கேட்டால், ஒருத்தனை சொந்த ஊரில் இருந்து சொத்து பத்தையெல்லாம் பறிச்சுக்கிட்டு விரட்டி விடக்கூடிய ஃபித்னா இருக்குது இல்லையா, அது இருக்கக்கூடாதுன்னா நம்ம கை ஓங்கணும். ஓங்கினா அப்புறம் செய்ய முடியாது. அவங்க கை ஓங்கினா நம்மளை விரட்டுவான். அப்போ போர் செய்வது எதற்காக என்றால், ஹத்தா லா தக்கூன ஃபித்னத்துன், ஃபித்னா இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் அவங்களோட போர் செய்யுங்க. போர் செஞ்சால் ஃபித்னா இல்லாமல் போயிடுமா? ஃபித்னாவை சரியாக விளங்காத ஆளுக்க கருத்து பிரகாரம் இந்த வசனத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். என்னத்தை ரசூலுல்லாஹ்வே போர் செஞ்சு ஜெயித்தாலும் அந்த சமூகத்தில் ஃபித்னா இல்லாமல் இருந்துச்சா? எல்லாம் இருக்கத்தானே செஞ்சு. அவங்களுக்குள்ளே சண்டை செஞ்சாலும் இவங்களுக்குள்ளே சண்டையெல்லாம் வரத்தானே செஞ்சு. அந்த ஃபித்னாவுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அதாவது அந்த சொந்த ஊரை விட்டு விரட்டினார்களே என்று அல்லாஹ் சொல்கிறான்ல, இதுக்கு முந்தைய வசனங்களில் பார்த்துட்டோம்ல, அந்த ஃபித்னா கண்டிப்பாக நம்ம கை ஓங்கிட்டால் இருக்காது. அவன்கிட்ட பவர் இருக்க போய் தான் நம்மளை விரட்டுவான். அவன் மெஜாரிட்டியாக இருக்கும்போது தான் விரட்டுவான். நம்ம பலவீனமாக இருக்கும்போது தான் நம்மளை நாடு கடத்துவான். நம்ம வலிமை ஆகிட்டோம்னு சொன்னால் நம்மளாம் அப்படி செய்ய முடியாது. அப்போ ஃபித்னா இருக்காது. அப்போ ஃபித்னா என்று இந்த குர்ஆனில் இது போர் சம்பந்தமாக வரக்கூடிய ஃபித்னாவெலாம் எந்த ஃபித்னாவாக இருக்குது என்று கேட்டால், பலவீனர்களை பலம் பொருந்தியவர்கள் நாடு கடத்துதல், சொத்துக்களை பறித்து கொள்ளுதல் என்ற குழப்பத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மெஜாரிட்டியை வைத்து கொண்டு செய்கிறார்கள். அது இல்லாமல் போகணுமா இருந்தால் அவங்கள நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கு தான் போர். இப்போ காத்திலூஹும், அவங்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள். ஹத்தா லா தக்கூன ஃபித்னத்துன், அந்த ஃபித்னாங்கிற குழப்பம். இந்த ஃபித்னாவை கொண்டு கருத்து என்னென்னு கேட்டால், எந்த ஃபித்னாவை பற்றி பேசப்பட்டிருக்கிறதோ அந்த ஃபித்னா இல்லாமல் போவதற்காக போர் செய்யுங்கள். போர் செஞ்சு நம்ம காஃபிர்கள் அந்த மக்காவையெல்லாம் கைப்பற்றின பிறகு நம்மளை ஊரை விட்டு விரட்ட முடிஞ்சா? அது ஒழிஞ்சு தான் போயிடும். அது மாத்திரம் இல்லாமல் ரெண்டாவது ஒயக்கூன தீனுல் இல்லா, இந்த தீன் அல்லாவுக்கு ஆகும் வரை போர் செய்யுங்கள்.
இந்த தீன் என்பது அல்லாஹ்வுக்குண்டாக தீன் என்றால் என்னங்கிறது விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தீனுன்னு இப்போ வச்சுக்கிறோம். தீன் என்பது அல்லாஹ்வுக்காக ஆகிற வரைக்கும் நீங்கள் அவங்களோடு போர் செய்யுங்கள் அப்படின்ட்டு ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். இந்த போர் செஞ்சீங்கன்னு சொன்னால் அவனுடைய ஃபித்னா ஒழிஞ்சிரும். எந்த ஃபித்னா? நம்மளை நாடு கடத்துகிற ஃபித்னா ஒழிஞ்சிரும். அவன் பலவீனமாயிடுவான், நாம் பலமாயிடுவோம், ஃபித்னா இருக்காது. அதே மாதிரி என்னென்னு கேட்டால் தீனு அல்லாவுக்கு ஆயிரும். போர் செஞ்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் என்று சொன்னால் எக்கூன தீனுல் இல்லா, தீன் அல்லாவுக்குரியதாக ஆகிவிடும். அப்படி ஆவதற்காக போர் செய்யுங்கள் அப்படின்னு வருதா. இந்த வசனத்தை இந்த ஒரு துண்டை வைத்து கொண்டு எக்கூன தீனுல் இல்லா, தீன் அல்லாவுக்கு, தீன்டா என்ன விளங்கி வச்சுருக்குறோம்? தீனுண்டா மார்க்கம் தானே. தீனுங்கிற வார்த்தைக்கு பெரும்பாலும் நம்ம விளங்கி வைத்திருக்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டால் மார்க்கம், தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம். அப்போ அக்கோணத்திலுக்கும் தீன் உங்களுக்கு தீனக்கும் உங்கள் தீனை பூர்த்தியாக்கி தந்தோம். அப்போ இந்த மாதிரி தீன்கிற அந்த சொல்லுக்கு பரவலாக மக்களும் அரபுகளும் அஜமிகளும் பொதுவாக மக்களும் பாமர முஸ்லீம்களும் அறிந்து வைத்திருக்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டால் தீன் என்றால் மார்க்கம். அப்படி அர்த்தம் செஞ்சு பாருங்கள். மார்க்கம் அல்லாவுக்கு ஆகணும், அதுக்காக போர் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த எல்லாத்தையும் மார்க்கத்துக்கு கொண்டு வந்துடணும், மத மாற்றத்துக்கு போகிறோன்னு அர்த்தம் வருது அப்படின்னு இந்த வசனத்தை வச்சு விமர்சனம் பண்ணுகிறார்கள். இந்த வசனத்தை வைத்து கொண்டு வாள்முனை ஒரு கையில் வாளையும் ஒரு கையில் குரானை வைத்து கொண்டு மத மாற்றம் பண்ணினார்கள் என்றெல்லாம் ஒரு விஷம பிரச்சாரம் செய்கிறவர்கள் இந்த ஒரு துண்டை எக்கூன தீனுல் இல்லா, தீன் அல்லாவுக்கு ஆகிற வரைக்கும் போர் செய்யுங்கள்ங்கிற அந்த வாசகத்தை வைத்து கொண்டு அப்போ இஸ்லாம் மார்க்கம் வாள்முனையில் தான் பரப்பப்படுகிறது. போர் செய்கிறதே அவங்க தீன நிலை, அவங்க மார்க்கத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வருவதற்கு தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். காரணம் என்னென்னு கேட்டால் அந்த தீன் என்பதற்கு அந்த அர்த்தம் இருக்கிறதுனால தான். தீன் என்பதற்கு மார்க்கம்ன்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ மத மாற்றத்துக்கு போர் செய்யலாம். அதான் அதுக்கு கருத்து என்னது? பிறரை எல்லாரையும் இஸ்லாத்தில் கொண்டு வர்றதுக்குன்னா என்ன வர்றியா வரலையா தொலைச்சிருவான், அந்த மாதிரி செய்யலாம்ங்கிற ஒரு அர்த்தத்தை இதுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா மொழிபெயர்த்தவங்களும் அப்படி போட்டிருப்பாங்க. மார்க்கம் அல்லாவுக்கு ஆகும் வரைன்னு தான் மொழிபெயர்த்து போட்டிருப்பாங்க. அப்போ மார்க்கம் அல்லாவுக்கு ஆகிற வரைக்கும் போட்டிங்கன்னா அரபி தெரியாதவன் படித்தா கூட என்ன விளங்கு? ஓஹோ, மார்க்கத்தை அல்லாவுக்குரியது ஆக்கணும்னா எல்லாம் ஒரு மார்க்கத்தில் ஆக்க போகிறீங்களா, அதுக்கு தான் யுத்தம் செய்ய போகிறீங்களான்னு என்ன செய்வான் அவன் கேட்பான். அப்போ அந்த ஒரு அர்த்தம் தரக்கூடிய வகையில் இவங்களுடைய மொழிபெயர்ப்பும் அந்த மாதிரி செய்திருக்கிறார்கள். அரபிலையும் அந்த தீன் என்பதற்கு பரவலாக இந்த ஒரு அர்த்தத்தை தான் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் தீனுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல எந்த அர்த்தம் பொருந்தும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லாக இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செஞ்சிட முடியாது. இந்த இடத்தில் எந்த அர்த்தம் பொருந்தும்? தீன் அல்லாவுக்கு ஆகிறதுன்னு சொன்னால், மார்க்கம் அல்லாவுக்கு ஆகிறதுனா எல்லா மார்க்கமும் அல்லாவுக்குரிய மார்க்கமாக ஆகிறது, எல்லாம் முஸ்லீம் ஆகிடுறதுங்கிற ஒரு அர்த்தம் அப்படின்னு கொடுத்தோம். அந்த அர்த்தம் இருந்தாலும் இங்கே அது பொருந்துமா என்பதை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு திரும்ப ரிவர்ஸில் வருவோம். என்ன வரணும்னு கேட்டால், இப்போ அப்போ கட்டாயப்படுத்தி நீங்கள் இஸ்லாத்தில் சேர்க்கணுங்கிற கருத்து அப்படி வருது. எதுக்கு? தீன் என்பதற்கு மார்க்கம்னு அர்த்தம் கொடுத்தீங்கன்னா ஒய்கூன தீனோ லில்லாஹி, தீன் அல்லாவுக்குரியதாகிற வரைக்கும் சண்டை செய்யுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மார்க்கம் இருக்கிற வரைக்கும் எல்லா பயிலையும் காலி பண்ணு, வெட்டி கொள்ளுங்க, இல்லாட்டி இஸ்லாத்தில் கொண்டு வாங்க, அப்படி இல்லாத வரைக்கும் போர் செய்யுங்கள்னு ஒரு அர்த்தத்தை திணித்து ஒருத்தன் சொல்வானேயானால் அதுக்கு அந்த சொல்லு இடம் தருகிறது. இந்த தீன்கிறதுக்குரிய ஒரு அர்த்தம், தீனுக்குள்ள ஒரு அர்த்தம் கொடுத்தோமையானால் அந்த கருத்தை தான் தருகிறது. அப்போ இதை தீனில் கட்டாயப்படுத்தல் இருக்குதா, அப்படி மார்க்கம் சொல்லுதா என்பதை வேறு வேறு வசனங்களை கொண்டு அறிந்துவிட்டு அப்போ அது அந்த அர்த்தம் தரலை என்பதை நம்ம முடிவு செஞ்சுட்டு அப்புறம் எந்த அர்த்தம் தான் செய்கிறது என்பதை ரெண்டாவது முடிவு செய்வோம். இந்த மார்க்கம் கட்டாயப்படுத்தி சேர்க்கிறத ஒத்துக்கிறதா, அதை முடிவு செஞ்சால் தான் இந்த வசனத்துக்கு அந்த அர்த்தம் கொடுக்கலாமாங்கிறத தீர்மானிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா 2வது சூறாவில் 256வது வசனத்தை பாருங்கள்.
அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, லா இக்ராஹ ஃபித்தீன். அக்ரஹ என்றால் கட்டாயப்படுத்தினான். அக்ரஹன்னா கம்பல் பண்ணுவது, வற்புறுத்துவது. இக்ராகன்னா வற்புறுத்துதல். லா இக்ராகன்னு போட்டு லா இக்ராகண்டு ஃபத்தகு வச்சேன்னு வைங்க, லா இலாக அந்த மாதிரி வச்சிங்கன்னா எந்தங்கிற ஒரு அர்த்தம் சேர்ந்துரு, எந்த வற்புறுத்தலும் இல்லை. இப்போ லா இலாகன்னா ஒரு கடவுள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, எந்த கடவுளும் இல்லை. அந்த லாவுக்கு பிறகு லா இலாகண்டு ஃபத்தகு வைக்கிறீங்கல்ல, ஃபத்தகு வைக்கிற ஒரு லாமாக அது வந்துச்சுன்னு சொன்னால் எந்தங்கிற ஒரு அர்த்தம் தரும். லா இலாஹுன் என்றால் ஒரு கடவுள் இல்லை, லா இலாஹ என்றால் எந்த கடவுளும் இல்லை. அப்போ லா இக்ராஹுன் ஒரு நிர்பந்தம் இல்லை, லா இக்ராஹ எந்த நிர்பந்தமும் இல்லை. அந்த கிராமர் பிரகாரமே இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில், இங்கேயும் தீன் தான் வருது. அப்போ இந்த தீனில் எந்த வற்புறுத்தலும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாயப்படுத்தி ஒருத்தனை சேர்க்க இயலாது, போர் செஞ்சு வர்றியா வரலையா அது இல்லைன்னு குரான் சொல்லுது. அப்படி சொல்லக்கூடிய குரான் இந்த இடத்துல மதம் மாத்திரக்கு போர் செய்யுங்கிற அர்த்தம் கொடுக்குற மாதிரி சொல்லுமா? அந்த அர்த்தம் கண்டிப்பாக இருக்காது. அப்போ லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. மேலும் அது அந்த வசனம் சொல்கிறது, கத்த பையன ருஷுது மினல் கை. ருஷுது என்றால் நேர்வழி, கை என்றால் வழிகேடு. வழிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது. தெளிவாக எடுத்து வச்சுட்டோம், புரிஞ்சு வந்தால் வராட்டி போன்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ யார் கட்டாயப்படுத்துவான்னா, சத்தியத்தில் இல்லாமல் இருந்து, கொள்கை தெளிவு இல்லாமல் இருந்து, கொள்கையை கொண்டு நிறுவ முடியாமல் இருந்து, பலத்தை கொண்டு நிறுவுறதுக்கு அப்போ தான் யோசிப்பான். நாங்கள் எதுக்குடா பலப்பிரயோகம் பண்ணணும், தெளிவாக அடிச்சிட்டோமே, எங்கே அது நீ இருக்கிற இது நேர்வழி இல்லை, வழிகேடு. நாங்கள் இருக்கிற நேரான வழி, அதை அறிவார்ந்த வாதங்களை கொண்டு தெளிவுபடுத்திட்டோம். வாதம் தெளிவாக இருக்கும்போது உன்னை பிடிச்சது கட்டாயப்படுத்தினேன். அப்போ அல்லா என்ன செய்யலாம், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு கட்டாயப்படுத்துதலும் கிடையாது. கத்த பையன ருஷுது மினல் கை, வழிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் யக்ஃபுர் பி தாகூத்தி, தீய சக்திகளை நிராகரித்து, ஒயூமின் பில்லாஹி, அல்லாவை யார் நம்புகிறானோ, ஃபகத் இஸ்தம்ஸக பில் உருவத்தில் உஸ்கா, பலமான கயிற்றை, உருவானா கயிறு, உஸ்கான்னா வசக்கன்னா கட்டினான், வலிமையான ஒரு கயிறை இஸ்தம்ஸகன்னா பற்றி பிடித்து கொண்டான். லன்பி சாமலகா, முறிந்து போகாத, இன்ஃபசமன்னா இன்கத்தை அருந்து போகிறது, அருந்து போகாத ஒரு பலமான கயிற்றை பிடித்து கொண்டான் என்று ஆர்வம் தான் ஊட்டப்படுகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது? மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இது தெளிவான முறையில் நேர்வழியை விளக்கிட்டோம். அப்படி தெரிஞ்சு நீ இதை பிடிச்சிக்கிட்டேன்னு சொன்னால் நீ பலமான இதை பிடித்து கொண்டாய் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தின் சிறப்பை சொல்லி ஆர்வம் ஊட்டுகிறதே தவிர நிர்பந்தம் கட்டாயப்படுத்திடாதீங்க, எவனை வர்றியா வரலையான்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து இதில் இருக்கா இல்லையா? இதுவும் குரானில் தான் இருக்குது, இதே சூறாவில் தான் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை பாருங்கள். அதாவது இது 3வது சூறாவில் 20வது வசனம். ஃபைன் ஹாஜூக, அவர்கள், ஹாஜன்னா விவாதம் பண்ணுறது, ஹாஜன்னா என்னது, அதாவது ஆர்குமெண்ட் பண்ணுறது. ஃபைன் ஹாஜூக, ஹாஜன்னு இருக்கும், அது அதை சத்து செஞ்சு ஹாஜு. ஃபைன் ஹாஜூக, உம்மிடத்தில் முகமது, உம்மிடத்தில் அவர்கள் தர்க்கம் செய்வார்களேயானால், விவாதத்துக்கு வருவார்களேயானால், ஃபொக்குல், நீர் சொல்லிவிடுவீராக, அஸ்லம்து வஜ்ஹியலில்லா, என் முகத்தை அல்லாவுக்கே நான் கட்டுப்பட செய்து விட்டேன். அஸ்லமன்னா கட்டுப்பட செய்தான், வஜ்ஹி என் முகத்தை நான் கட்டுப்பட செய்து விட்டேன், லில்லாஹி அல்லாவுக்கு கட்டுப்பட செய்து விட்டேன். ஒமன் இத்தபானி, நான் மட்டுமில்லை என்னை பின்பற்றியவர்களும், நானும் அப்படி செஞ்சு விட்டேன். ஒமன் இத்தபானின்ற அந்த ஏ இருக்கும், அது போயிருச்சு. ஒமன் இத்தபானி, என்னை பின்பற்றியவர்களும் எங்கள் முகத்தை அல்லாவுக்கு கட்டுப்பட செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு, ஒகுல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லில்லதீன ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னால் அங்கே யஹூதி நசாராக்கள் இருந்தாங்கள, அவங்கள குறிக்கும். அன்றைக்கு
ஒக்குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இல்லதீன ஊத்துல் கிதாப வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதி நசாராக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். உம்மியின்னா மக்கா காஃபிரை குறிக்கும், அவன் தான் எழுத படிக்க தெரியாத சமுதாயம். உம்மியினா மக்காக்காரன்ட்டையும் போய் சொல்லுங்கள், மதினாக்காரன்ட்டையும் சொல்லுங்கன்னு அர்த்தம். இப்போ ஒக்குல் நீங்கள் சொல்லுங்கள், லில்லதீன ஊத்துல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கா மதீனாவாசிகள்கிட்டையும் சொல்லுங்கள், உம்மியின எழுத படிக்க தெரியாத மக்காவாசிகளான உம்மி சமுதாயத்திட்டையும் போய் சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்கள்? அஸ்லம் தும் நீங்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொள்கிறீர்களா? அஸ்லம் தும் தழுவிட்டீர்கள். ஆங்கிறது கொஸ்டின். ஒரு ஆ வந்து அதில் உள்ளது, அஃப் அளவில் உள்ளது. இன்னொரு ஆ என்பது கேள்விக்கு உரியது. அஸ்லம் தும் நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று சொல்வீராக. ஃபைன் அஸ்லமும் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினால் ஃபகத் இஹ்ததவ் அவர்கள் உறுதியாக நேர்வழி அடைந்து விட்டார்கள். கது என்றால் உறுதியாக. ஃபகத் இஹ்ததவ் அவர்கள் நேர்வழி அடைந்து விட்டார்கள். ஒயின் தவல்லவ் அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தால், தவல்லான புறக்கணித்தான். ஒயின் தவல்லவ் அனில் இஸ்லாமை புறக்கணிப்பார்களே ஆனால் இன்னமா அலைக்கல் பலாகு உம்மீது எடுத்து சொல்வது தான் இருக்கிறது, கட்டாயப்படுத்துறது கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கலான்னு கேளு, ஏற்றா அவனுக்கு நல்லது, ஏற்றுக்கலன்னா கொள்ளுன்னு இருக்கா? ஏற்றுக்கலன்னா ஆட்கள் தீர்த்து கட்டின்னு இருக்குதா? ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்னமா அலைக்க உம்மீது அல் பலாகு எடுத்து சொல்வது தான். இன்னமா வந்து என்னது, வேறு வழியை கையாளக்கூடாது, இது தான்ங்கிறதுக்கு தான் இன்னமான்னு போடுவாங்க. இன்னமா அலைக்கல் பலாகு உம்மீது எடுத்து சொல்வது தான் இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? பாராட்டி விட்டுட்டு போ. உன்னை வந்து வலுக்கட்டாயமாக கத்தி முனையில் உன்னை கூட்டிகிட்டு வர்றது உன் வேலை இல்லை. அவனை வலுக்கட்டாயம் பண்ணுறது உன் வேலை இல்லை. உன் வேலை என்ன? சொல்கிறது மட்டும்தான். இப்போ இன்னமா அலைக்கல் பலாகு உம்மீது பலாகு தான் இருக்கிற. பலகன்னா எடுத்து வைத்தான். இந்த பலக தபிலீகெலாம் இருக்குல்ல, அதில் வந்த வார்த்தை தான். இப்போ இன்னமா அலைக்கல் பலாகு எடுத்து சொல்வது தான் உம்மீது உண்டு. அல்லாஹ் பார்த்துக்கிறான் எல்லாத்தையும். அல்லாஹு பசீரும் பில் இபாத் அடியார்களை அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான். அவன் வந்து அவன் என்ன செய்யணுமோ அவன் செய்கிற வேலை மறுமையில் அது பார்த்துக்கிறான். அல்லாஹ் அடியார்களை பார்த்து கொள்ளுவான். உன் வேலை எடுத்து சொல்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பளிச்சுன்னு தெரியலையா? ஒருத்தனை வலுக்கட்டாயம் பண்ணிலாம் வர முடியாது. சொல்லணும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களே, அப்போ நல்ல மார்க்கம் தானே, இதை நீங்கள் ஏற்றுக்கிட்ட நல்லது தானே, நீங்கள் சொல்லுங்கள். ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு நல்லது, ஏற்றுக்கொள்ளனா கொன்றுவன் இருக்கா? ஃபைன் தவல்லவ் அவர்கள் புறக்கணித்தார்களே ஆனால் ஒன்றும் செய்யாதேன்னு இருக்கு. ஃபைன் தவல்லவ் புறக்கணித்தால் ஃபைன்னமா அலைக்கல் பலாகு எடுத்து சொல்வது தான் மீது இருக்கிறது. அப்படிங்கும்போது இது வந்து 3:20 இருக்குதா? அப்போ என்ன நமக்கு விளங்குறதுன்னு கேட்டால், ஒயக்கூன தீனு லில்லான்னு வருதில்ல அந்த சூரா 193 மார்க்கான் அல்லாவுக்காகணும் அந்த அர்த்தம் கொடுக்க முடியாது. ஏன்? மார்க்கத்துக்காக வந்து மார்க்கத்தில் எல்லாத்தையும் சேர்ப்பதற்காக யுத்தம் கிடையாது. அப்படி கூடாது என்று குர்ஆன் என்ன செய்கிறது, பல இடங்களில் வழிகாட்டுகிறதுனால அந்த அர்த்தம் கிடையாது. தீனுன்ற எல்லா மொழிபெயர்ப்பில், அதிகமான மொழிபெயர்ப்பில் மார்க்கம் அல்லாவுக்காகும் வரைன்னு போட்டிருப்பாங்க. அதை படித்தா ஒருத்தர் என்ன விழுவான்னா, மார்க்கத்தை மறப்புறதுக்கு போர் செய்யலாம்னு சொல்கிறாங்கன்னு விளங்கிடுவான். அந்த அர்த்தமும் இருக்கிறது, இல்லாமையெல்லாம் அவங்க போடலை. ஆனால் அந்த இடத்தில் அந்த அர்த்தமானா இல்லை. ஏன் இல்லைங்கிறோம்னா, பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லுக்கு நான் பிறகு நிறைய ஆதாரங்களை காட்டுறேன். இப்போ என்னென்னு கேட்டால், அந்த மார்க்கம் இந்த இடத்துல அர்த்தம் செய்யக்கூடாது, மார்க்கத்தை கட்டாயப்படுத்தக்கூடாது ஏன்னு கேட்டால் கூடாது என்று பல வசனங்கள் வந்திருக்கிற காரணத்தினால் அப்படிங்கிறதுனால அந்த அர்த்தத்தை இல்லைங்கிறதுக்காண்டி தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து 4வது சூறாவில் 63வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக்கல்லதீன யாலமுல்லாஹு மாஃபி குலூபிஹிம் அவர்கள் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் அறிவான். மற்ற பிற சமுதாய மக்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களில் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது என்னதா, அவங்கள அதை அல்லாஹ் நான் தான் அறிவேன். ஃபஅரில் அன்ஹும் அவங்கள அலட்சியப்படுத்தி போட்டுட்டு அவங்களோட மோதிக்கிட்டு இருக்காம, சண்டை போட்டுட்டு இருக்காம, எல்லாரும் என்னென்னா அதாவது அலட்சியப்படுத்தி விட்டுறது. ஃபஅரில் அன்ஹும் அவர்களை அலட்சியப்படுத்தி விடு. வயலுகும் வாலா என்றால் அறிவுரை சொன்னான். அதனுடைய அம்புரு வருங்காலம் இல்லுண்டு வரும். அப்போ வந்து அது அம்புரு எப்படி வரும்னா இல்லுகும், இல்லுன்னா வந்து அறிவுரை சொல். இல்லுகும் அவர்களுக்கு வந்து நீ அறிவுரை சொல்லு.
குல்லஹும் ஃபி அம்புசியும் கவுலம் பலீகா, அவங்களுடைய உள்ளங்களில் வந்து ஆழமான ஒரு சொல்லை பதிய வைப்பீராக. பாயிண்ட்டாக பேசு போய், அதான் உனக்கு கடமை. அவங்க உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியும், நீ அவங்கள அலட்சியப்படுத்துகிற என்ன அர்த்தம்னு கேட்டால், வேறு ஏதாச்சும் கரடு முரடான நடவடிக்கை ஒன்று எடுத்துடாத. அதே நேரத்தில் அவங்களுக்கு போதனை செய். அந்த மக்களை கூப்பிட்டு என்ன செய்ய, இதான்ப்பா சரி, ஒரு கடவுள் நல்லதா, பல கடவுள் நல்லதா, கல்லை போய் வணங்குறிய வணங்கலாமா, நீ தானே செஞ்ச, இப்படியான ஒரு போதனைகள். இந்த போதனைகளை சொல்லு. அது எப்படி சொல்லு, குல்லஹும் ஃபி அம்புசியும் கவுலன் பலீகா. பலீகான்னு ஆழமான ஒரு சொல்லை அவங்க உள்ளத்தில் அவர்களுக்கு சொல்வீராக, பதியும்படி சொல்வீராக. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, அறிவுரை சொல்லுகிற மார்க்கம் இது. நம்மள்கிட்ட பலம் இருந்தாலும், நம்ம வெற்றி பெற்று விட்டாலும், நமக்கு கீழவன் வந்து விட்டாலும், நீ இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறியா இல்லையான்னு கேட்குற மார்க்கம் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது மார்க்கம் அல்லாவுக்கு ஆகுறதுக்காக வேண்டி போர்ன்ற அந்த அர்த்தம் செய்ய முடியுமா? அந்த வசனத்துக்கு அந்த அர்த்தம் கொடுக்க இயலாதுங்கிறதுக்கு தான் இதை சொல்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு வசனம் என்னென்னு கேட்டால் 4:81 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மையுத்துயிர் ரசூலை, யார் ரசூலுக்கு கட்டுப்படுகிறானோ ஃபகத் அத்தா அல்லாஹ், அவன் அல்லாவுக்கு கட்டுப்படுறான். தூதருக்கு கட்டுப்பட்டால் அல்லாவுக்கு கட்டுப்படுறது தானே. அப்போ ஒமன் தவல்லா, எவன் வந்து புறக்கணிக்கிறானோ, ஃபமா அரசல்நாக்க அலைஹிம் ஹபீலா, அவர்களின் பாதுகாவலராக உண்மை நம்ம அனுப்பலை, சொல்கிறால தான் அனுப்பியிருக்கிறோம். புறக்கணிச்சான்னா நீ அவருக்கு நீ தானே கார்டியனு, நீ தானே அவங்க பொறுப்பாளர், நீ தானே பாதுகாவலர். அப்போ அவனுடைய பாதுகாவலன் நீ கிடையாது. புறக்கணித்தார்களேயானால் பேசாமல் எரின்னு அர்த்தம். ஒமன் தவல்லா, நீ வந்து உன் சொல்ல கேட்காமல் புறக்கணிப்பார்களேயானால் ஃபமா அரசல்நாக்க அலைஹிம் ஹஃபீலா, உம்மை அவர்கள் மீது ஹஃபீலன் கண்காணிப்பவராக, பாதுகாவலராக நம்ம அனுப்பவில்லை. அவங்கள கண்காணிக்கிறது பாதுகாக்கிற உன் வேலையா? எடுத்து சொல்லு, வந்தவரம் வரட்டி போகிறான். அப்போ உண்மை அதுக்கு அனுப்பலைன்ற என்ன செய்யணும்? இப்போ நம்ம தான் பாதுகாக்கிற ஆளாக இருந்தால் என்ன செய்யணும்? அவனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உள்ள எல்லா வேலையும் நம்ம செய்யலாம். அவனை நன்மையில் கொண்டு வர்றதுக்காக வேண்டி கருவாலை எடுத்து வெத்துடும், அதான் உனக்கு நல்லது, கொண்டுருவோம் இல்லாட்டி அப்படின்லாம் சொல்லலாம். எப்போ சொல்லலாம்? நாம் அவனுடைய பாதுகாவலராக இருந்தால் சொல்லலாம். நம்ம பாதுகாவலர் கிடையாது, அது அவனுடைய அல்லாவுடைய வேலையில். அதனால் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் வச்சுக்கிறணுங்கிற அர்த்தத்தில் இதில் அடங்கியிருக்கா இல்லையா? அடங்கியிருக்குது. அதே மாதிரி வந்து அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, யக்குலுன, அவங்க சொல்லுங்கிறாங்க, உன்னுடைய எதிரிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொல்லுகிறார்கள், தாஅத்துன், நாங்கள் கட்டுப்படுறோம். தாஅத்துன்னா மஸ்தர், அது கட்டுப்படுதல் அப்படின்னு அர்த்தம். கட்டுப்படுகிறோங்கிற கருத்தில் அதை பயன்படுத்துவாங்க. தாஅத்துன், கட்டுப்படுறோம். இதா பரசுமின் எந்திக்க, உம்மை விட்டு அவர்கள் வெளியேறி விடும் பொழுது, பையத்த தாயிஃபத்தும் மின்ஹும் கைரல்லதி தகூலு, நீ எதை சொல்கிறாயோ அது அல்லாத வார்த்தைகளை அவங்க என்ன செய்கிறாங்க? இரவுல போய் பேசி கொள்கிறார்கள். உங்ககிட்ட ஒன்று சொல்கிறார்கள், வெளியே போய் வேறு ஒன்று பேசுகிறார்கள். ஒல்லாஹு மா எக்குத்துபு மாய் பையத்தூன, அவங்க இரவில் எதை பேசி கொள்கிறார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் வந்து பதிவு செய்து தான் வைத்திருக்கிறான். அதனால் ஃபாரில் அன்ஹும், அவங்கள நீ புறக்கணிச்சிரு. புறக்கணிச்சிருன்னு அர்த்தம் போய் அடிக்க போயிடாதுன்னு அர்த்தம். புறக்கணித்து விடு. ஒத்த வக்கல் அலல்லாஹ், அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிரு. ஓ கஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ் வந்து பொறுப்பேற்க போதுமானவன். இந்த கஃபாங்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் தான் அது சொல்லுவாங்க. கஃபா பில்லாஹி, கஃபல்லாஹுன்னு சொல்ல மாட்டாங்க. கஃபாவுடைய ஃபாயில் வந்து அல்லாஹ், கஃபல்லாஹுன்னு சொல்லாமல் அதில் பேயை சேர்த்தான் சொல்லுவாங்க. கஃபா பில்லாஹின்னா அல்லாஹ் போதுமானவன். இந்த கஃபாங்கிற ஃபேலுக்கு மட்டும் அல்லாங்கிறதை வந்து சேர்க்கும்போது என்ன செய்வாங்க? வந்து பேயோடு தான் சேர்ப்பாங்க. அப்போ வேறு சொல்லுக்கு அப்படி தான், கஃபா பில் மரி, அந்த பேயோட சேர்த்து தான் அது வரும். ஆனால் அதுக்கு அர்த்தம் கிடையாது. கஃபா பில்லாஹின்னா அல்லாஹ் போதுமானவன், வக்கீலன் பொறுப்பேற்பவனாக அல்லாஹ் போதுமானவன், பொறுப்பேற்க அல்லாஹ் போதுமானவன். அதனால் அல்லாஹ் உனக்கு பொறுப்பேற்க போதுமானவன். நீ அவங்களை அலட்சியப்படுத்திடு. இங்கே ஒன்று பேசிட்டு அங்கே ஒன்று பேசுகிறான்ட்டு என்ன செஞ்சிடாத, வேறு மாதிரி நடவடிக்கை எடுத்துடாத. நீ அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சிருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த பிற மதத்து மக்கள் மீது இப்படி கரடு முரடான ஒரு போக்கை கை கொண்டுகின்ற அர்த்தம் அதில் வருமா? ஆனால் அப்போ அந்த வசனத்துக்கு அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாதுன்னு இதிலேருந்து என்ன செய்கிறது? விலகிறது. அதே மாதிரி வாத்தி உள்ளாக வாத்தி ஒரு ரசூல், அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள்.
வகுதரு கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஹதரன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது. வகுதரு கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இப்போ இன்த வல்லைத்தும் நீங்கள் புறக்கணிப்பீர்களேயானால் ஃபாலமும் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறாம நீங்கள் எல்லாம் புறக்கணித்தீர்கள் என்று சொன்னால் ஃபாலமும் அறிந்து கொள்ளுங்கள். அன்னமா அலா ரசூலினா நமது தூதர் மீது அல் பலாகுல் முபீன் தெளிவாக எடுத்து சொல்லுதல் தான் இருக்கிறது. நம்ம தூதருக்கு கொடுத்த வேலை எடுத்து தான் சொல்லுவார். நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா எப்படா புறக்கணிக்கிறேன்னு கேட்க மாட்டார். ஏன்டா புறக்கணிக்கிற தொலைச்சிருவான்னு கேட்க மாட்டார். ஏன்னு கேட்டால் அவருக்கு எங்கள் தூதருக்கு நாங்கள் கொடுத்த வேலை எடுத்து சொல்கிற வேலை தான். அப்போ தூதர் தானே ஜனாதிபதி, தூதர் தானே அதிபராக இருக்கிறாரு. அவர் எடுத்து தான் சொல்லுவாரே தவிர அந்த பவரை வச்சுக்கிட்டு உங்களை என்ன செய்ய மாட்டார், கட்டாய மதமாற்றம் செய்ய மாட்டார் அப்படின்னு அல்லாஹ் கேரண்டி தரான். அப்படி இருக்கும்போது அந்த அந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு உரியதாக ஆவதற்காகன்று நம்ம அர்த்தம் செய்ய முடியுமா? முடியாது. ஃபாலமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன் நமது தூதர் மீது, முபீன்னா தெளிவான, பலாகுனா எடுத்து சொல்லுதல், தெளிவாக எடுத்து சொல்லுதல் தான் இருக்கிறது என்று 592 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:104 அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஜ்ஜாக்கும் பசாயிரு, பசாயிர்னா தெளிவான சான்றுகள், பசீரத்துனா தெளிவான சான்று, அதுக்கு பன்மை. பசாயிர்னா தெளிவான சான்றுகள் மிர் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது. குர்ஆனை எல்லாம் சொல்கிறான், கஜ்ஜாக் உங்கள்கிட்ட வந்திருக்கிறது. பசாயிரு தெளிவான சான்றுகள்னால் குர்ஆனுடைய போதனைகள் தான். மின் ரப்பிக்கும் உங்களுடைய இறைவன்கிட்டருந்து தெளிவான போதனை வந்துருச்சு. இது எல்லா மக்களையும் நோக்கி சொல்கிறது, காபிர்களை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு வசனம். உங்கள்கிட்ட இறைவனிடமிருந்து தெளிவான விஷயங்கள் வந்துருச்சு. ஃபமன் அபுசர யார் அதை விளங்கி கொள்கிறான், அபுசரனா பார்க்கிறதுண்டா விளங்குறன்னு அர்த்தம். ஃபமன் அபுசர யார் அதில் பார்வையை செலுத்துகிறானோ, பொலி நப்சிஹி அவனுக்குத்தான் அது நன்மை. பொலி நப்சிகின்ற அவனுடைய நப்சுக்குன்னு அவனுக்குன்னு அர்த்தம், அது அவனுக்கே நன்மையாக இருக்கும். ஒமன் அமிய யார் கண்ணை மூடி, அம்மாண்டா குருடன், யார் கண்ணை மூடிக்கொள்கிறானோன்னு அர்த்தம். ஒமன் அமிய யார் கண்ணை மூடிக்கொள்கிறானோ ஃப அலைஹா, அந்த ஹாங்கிறது நப்சை குறிக்கும். ஃப அலா நப்சிஹி அவனுக்கு தான் எதிரானது. அவனை பார்த்தான்னு சொன்னால் அவனுக்கு அது நல்லது, பார்க்கலன்னு சொன்னால் அவனுக்கு கெட்டது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. இந்த இடத்துல இந்த சொல்லு அர்த்தம் சொல்லி தந்தமான்னு யாபமில்லை, இருந்தாலும் அதை நினைவுள்ளதுனால இன்னொருக்கா சொல்லி தந்துடுறேன். இந்த லாமு இருக்குதுல்ல, லாமு ஒரு நன்மையை நல்லதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லாக லாமு வரும். அலாங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது கெட்டதுக்கு வரும். எப்படின்னு கேட்டால், லஹா மா கசபத் அவன் செஞ்சது அவனுக்கு நன்மை, வலைஹா மக்தசபத் அவனுக்கு செஞ்சது அவனுக்கு தீமை. அலைன்னு வந்தால் தீமைன்னு அர்த்தம், லாமு வந்தால் நல்லதுன்னு அர்த்தம். நல்லதுன்ற ஒரு விஷயத்தை சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் லாமு போடுவாங்க, கெட்டதுன்னு போட்டாங்கன்னா அலான்னு போட்டுக்குருவாங்க. அப்போ யார் இதை கவனம் செலுத்துகிறானோ பொலி நப்சிஹி அவனுடைய நப்சுக்கு நல்லதுன்னு வச்சுக்கணும். லீ இருக்கிறதுனால பொலி நப்சிஹின்னா அது அவனுக்கே நல்லது. ஒமன் அமிய எவன் குருடாகி விட்டானோ, அதாவது பார்க்க தவறி விடுகிறானோ, கண்ணை மூடி கொண்டானோ, ஃப அலைஹா அவனுடைய நப்சுக்கே கெட்டது. இந்த அலா வந்ததுனால அலான்னு என்ன அர்த்தம், கெட்டதுன்னு அர்த்தம். அப்போ லாமும் அலாண்டு போட்டு அந்த ஒரு சொல் பிரயோகத்தை பயன்படுத்துகிற எல்லா இடங்கள்லையுமே லஹான்னா அவனுக்கு அதற்கு நல்லது, அலைஹான்னா அதுக்கு கெட்டது, இப்படிங்கிற ஒரு சொல்லாக பயன்படுத்தப்படுது. அப்போ ஒமான அலைக்கும் பி ஹஃபீல் நான் உங்களுடைய காவலன் இல்லை என்று சொல்வீராக. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லிடுறான். எப்படி இந்தாப்பா அல்லாட்டிருந்து பசாயிர் வந்துருச்சு, சான்று வந்துருச்சு, பார்த்து ஏற்றுக்கிட்டா உனக்கு நல்லது, ஏற்றுக்கிறலன்னா உனக்கு கெட்டது. நான் உனக்கு காவலன் கிடையாது, உன்னை இழுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு உள்ள வேலை ஏன் கிடையாது, எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்வீராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? 604 கட்டாயம் கிடையாதுன்னா அறிவுரை தான். வலுக்கட்டாயமாக ஒரு கையில் குரானை வச்சுக்கிட்டு வர்றியா வரலையா, இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க, இந்த முஸ்லீம் மன்னர்கள் இப்படி செஞ்சதாக உண்டாக்குறதுக்காக வேண்டி எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது என்று தான் குரான் சொல்கிறது. சரியா? அதே மாதிரி 607 வசனத்தை பாருங்கள். உலவு ஷா அல்லாஹு
அல்லாஹ் நாடி இருப்பானையானால் மா அஷ்ரகு, இவங்க இணை கற்பிச்சிருக்க, நீ இணை கற்பிக்கிறான அல்லாஹ் நாட்டம் இல்லாமல் இணை கற்பிக்கிறான். அந்த மாதிரி அல்லாஹ் போய் தான் இப்போ செய்கிறான், நீ எதுக்கு இப்படி சண்டைக்கு போகிறவன்ட்ட அப்படிங்கிற கருத்தை எல்லாம் சொல்கிறான் பாருங்கள். உலவு ஷா அல்லாஹ் நினைத்திருப்பானையானால் மா ஷிரக்கு, அவங்க ஷிருக்கு வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க தௌஹீதில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இருந்தான்னு வைங்க, அவன் ஷிருக்கு வைக்க போகிறான். அப்போ உலவு, இது விதி சம்பந்தமாக உள்ளது, அது ட்ரையாக போவோம், அது பேசிக்காக உள்ளது. உலவு ஷா அல்லாஹ் நாடி இருப்பானையானால் மா ஷிரக்கு, அவர்கள் இணை கற்பித்திருக்க மாட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ அவன் விஷயத்தில் நீ ரொம்ப அலட்டிக்கிறாதேன்னு அர்த்தம். நான் நாடி தானே முஷரிக்காக இருக்கிறான், நீ பேசாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒமா ஜால்னாக்க அலைஹிம் ஹஃபீலா, முகமதே உம்மை அவர்களுக்கு பாதுகாவலராகவும் ஆக்கவில்லை. ஒமா அந்த அலைஹிம்பி வக்கீல், அவர்களுக்கு நீ வக்கீலாகவும் இல்லை, பொறுப்பாளராகவும் இல்லை. வக்கீல்னா பொறுப்பாளர். அவர்களுக்கு நீ பொறுப்பாளனாகவும் இல்லை, நீ பாதுகாவலனும் கிடையாது, அவருக்கு நீ கார்டியனும் கிடையாது, நீ வக்கீலும் கிடையாது என்று அல்லாஹ் 607 சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த வசனங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் வச்சுக்கணும். பிற மதத்தாளுக்கு இந்த மதம் மாற்றம் செய்வதற்குத்தான் போர் நடந்தது என்பதற்கு உங்கள் குர்ஆனில் ஆதாரம் இருக்குது, 293 எடுத்து பாருங்கள் என்று வாதிடுவார்கள். வாதிடும்போது என்ன செய்யணும், இதெல்லாம் நோட்ஸாக குறித்து வச்சுக்கிறணும். இங்கே தனியாக வை, அது என்ன சொல்லுதுன்னு விளங்குறதுக்கு முன்னாடி இந்த வசனங்கள் எல்லாம் பாரு என்று இதை எடுத்து காட்டிட்டு அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தங்கிறத ரெண்டாவது விளக்கணும். முதல்ல இந்த அர்த்தம் இல்லைங்கிறதுக்குரிய சான்றுகளை நம்ம எடுத்து வச்சிடணும். இது குறித்து மேலும் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.